ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தை கொண்ட ஆரை சிம்பிள் ஆரை உடைய உலோகக்கோளம் ஒன்று ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தை கொண்ட ஆரை 2R உடைய வேறு உலோகக்கோளத்துடன் ஒரு கடத்தும் கம்பியினால் தொடுக்கப்பட்டுள்ளது. தொடுத்த பின்னர் ஆரை உடைய கோலத்தில் இருக்கும் மின்னேற்றத்தின் அளவு. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆரை உடைய ஒரு கோலம் உண்டிக்குது, இந்த இடத்துல 2R ஆரை உடைய கோலம் உண்டிக்குது. சரி, ஆரை உடையது 2R ஆரை, ஆரை ஆர், ஆரை 2R. ரெண்டு பேர்லேயுமே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மின்னேற்றம் வந்து ப்ளஸ் கியூ. சரி, இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேனே, சாதாரணமாக கேட்குறேன். இணைக்க முன்பு, இது இணைக்க முன், பிஃபோர் இது ஏ, இது பி. இந்த ஏட மின்னழுத்தமாக கூட பீட மின்னழுத்தமாக உங்களுக்கு மின்னழுத்தம்னு சொல்கிறது 1/4πε0 QOR தானே. இந்த இடத்துல மேற்பரப்புல மின்னழுத்தம் அகிரன் ஏட மேற்பரப்புல மின்னழுத்தம் கூட பீட மேற்பரப்புலையா ரெண்டு பேர்லையுமே சமமான ஏற்றங்கள் இருக்குது. அவை ஆரை குறைஞ்ச வருட இந்த பாதியில் குறைஞ்சா மின்னழுத்தம் கூட, ஏட மின்னழுத்தம் கூட, அப்படி தானே. இணைக்க முன்பு ஏட மின்னழுத்தம் கூட. அப்போ நான் கேட்குறேன், இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைச்சா, ஒரு மெல்லிய கம்பியொன்றால் இணைச்சா என்ன செய்யும்? அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு நேரேற்றம் செல்லும். என்னது? இணைக்க முன்பு ஏட மின்னழுத்தம் கூடிப்ப பீட மின்னழுத்தம் குறவு. ஆகவே அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு நேரேற்றம் செல்லும். பொதுவாக சிலாக்கள் சொல்லுவாங்க நேரேற்றம் அசையாதுன்னு சொல்லி, இலத்திரன்கள் தான் மூவணும். அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்? அழுத்தம் குறைந்த இடத்திலிருந்து அழுத்தம் கூடிய இடத்துக்கு மறையேற்றம் செல்லும்னு சொல்லலாம், இலத்திரன் செல்லும்னு சொல்லலாம். பட் நாங்கள் ஒரு ஃபார்மலுக்கு நாங்கள் ப்ளஸ் தான் பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதாவது நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்ப தேவையில்லை. குழம்புறதுக்கு விஷயம் உண்டல்ல, இது சிம்பிள் விஷயம். அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு நேரேற்றம் செல்லும். இப்போ சாதாரணமாக இந்த ஏட அழுத்தம் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு வேல்யூ, பீட அழுத்தம் குறவு, பிக்குது கீழே. இப்போ நான் கேட்குறேன், அழுத்தம் கூடிய இடம் ஏதானே, அழுத்தம் குறைஞ்ச இடம் பி. இப்போ ஏலேருந்து பிக்கு நேரேற்றம் போக போக என்ன செய்யும்? ஏல காணப்படக்கூடிய மின்னேற்றம் என்ன செய்யும்? ஏல வந்து மின்னழுத்தம் கூட, பீட மின்னழுத்தம் குறவு. இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் கம்பியோனால் இணைச்சா அழுத்தம் கூடிய இடம் ஏதானே, அப்போ ஏலேருந்து பிக்கு என்ன செய்யும்? ஏற்றம் பாயும். ஸோ ஏற்றம் பாய்ஞ்சால் இப்போ ஏட மேற்பரப்பில் காணப்படக்கூடிய ஏற்றத்திற வெளிவு என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? குறையும். ஸோ குறைஞ்சா என்ன செய்யும்? ஆரை மாறுது இல்லை. ஸோ என்ன செய்யும்? ஏட மின்னழுத்தம் குறையுது. ஏட மின்னழுத்தம் அப்படியே குறையுது. பீட மின்னழுத்தம் என்ன செய்யும்? இப்போ ஏலேருந்து போன ஏற்றம் எங்கே வருது? ஏலேருந்து போன ஏற்றம் பிக்கு தானே வரணும், வேற எங்கேயாலும் போகுமா? இல்லை, பிக்கு தான் வரணும். ஸோ ஏட காணப்படக்கூடிய மின்னேற்றம் பிக்கு வருது, பீட மின்னேற்றம் கூடுது. ஆகவே பீட மின்னழுத்தம் கூடுது. ஸோ ஏட மின்னழுத்தம் குறைஞ்சி பீட மின்னழுத்தம் கூடி ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொதுவான மின்னழுத்தத்துக்கு வருவாங்க. இப்படி தானே, ஒருத்தர் குறைஞ்சி ஒருத்தர் கூடினான்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் பொதுவான மின்னழுத்தத்துக்கு வரும். ஸோ அந்த பொதுவான மின்னழுத்துக்கு வந்த பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் அழுத்த வேறுபாடு ஒன்று இல்லை. ஏற்ற பாய்ச்சல் நின்று விடும். ஸோ அந்த ஏற்ற பாய்ச்சல் மட்டும் நிற்கும் எப்போ? அந்த பொது அழுத்தத்துக்கு வந்த பிறகு. அந்த பொது அழுத்தத்துக்கு வந்த பிறகு ஏட அழுத்தமும் பீட அழுத்தமும் சமம். அது நாங்கள் சொல்லுவோம் பொது அழுத்தம்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சொல்லலாம் எப்படி? ஏல மேற்பரப்பில் காணப்படக்கூடிய அந்த டைமில் ஏட மேற்பரப்பில் காணப்படக்கூடிய மின்னேற்றம்னு சொல்கிறது கியூவை விட சின்ன ஒரு ஆன்சர் வரணும். பியில் காணப்படக்கூடிய மின்னேற்றம்னு சொல்கிறது கியூவோட பெரிய ஆன்சர் வரணும். உண்மைதானே? உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் வெளியே கண்டா சரி, ரெண்டு பேர்டையும் மின்னழுத்தம் இப்போ சமன், மின்னழுத்தம் சமன். ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்ய முடியும்? அழிச்சிறேன். இப்போ அழிச்சிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல Q சமன் CV, அப்படி தானே? Q சமன் C × V. ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏற்ற காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணலாம். ஏற்ற காப்பு தத்துவம் யார் யாருக்கு? இந்த ஏபி என்ன சொன்னால் ரெண்டு பேருக்கும். என்ன சொன்னால் ஆரம்பத்தில் ஏல +Q இருந்துச்சு, பியில் +Q இருந்துச்சு. இப்போ ரெண்டு பேர்ட மொத்த ஏற்றம் எவ்வளோ? 2Q. இப்போ ரெண்டு பேர் இணைச்ச பிறகு ஏல இந்த ஏற்றம் யாருக்கு போகுது? பிக்கு போகுது. அப்போ ஏட ஏற்றம் என்ன செய்யும்? குறையும். அந்த குறைஞ்ச அளவு எங்கே போகுது? பிக்கு தானே வரணும். மொத்த ஏற்றம் மாறலையே, அதை சொல்கிறோம். மொத்த ஏற்றம் மாறலி.
ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் மொத்த ஏற்றம் மாறிலி. அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஆரம்பத்தில் இந்த ஏற்றம் வந்து QA, ஒரு ஃபார்முலுக்கு எழுதுவோம் QA, இந்த இடத்துல QB ஆரம்பம். எங்களுக்கு தெரியும் Qன்னு சொல்லி எழுதுவோம். இறுதியில் காணப்படக்கூடியது Q = CV போட்டாலும் உங்களுக்கு தெரியும், CA தர அவட அழுத்தம் V0 + CB தர V0. ஸோ இந்த இடத்துல V0 பொது எடுத்தா CA + CB. இந்த பொது அழுத்தம்னு சொல்கிறது நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மொத்த ஏற்றம் QA + QB இன் கீழ் மொத்த கொள்ளளவு. ஸோ இந்த Q total over CA + CB. ஸோ பொது அழுத்தம்னு சொல்கிறது மொத்த ஏற்றத்தின் கீழ் மொத்த கொள்ளளவுன்னு சொன்ன வரும். பொது அழுத்தம்னு சொல்கிறது மொத்த ஏற்றத்தின் கீழ் மொத்த கொள்ளளவு. ஸோ அந்த அடிப்படையில் பேசுவோம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன வரும், மொத்த பொது அழுத்தம் என்ன வரும். இந்த கேஸில் பொது அழுத்தம் என்ன வரும், பொது அழுத்தம்னு சொல்கிறது மொத்த ஏற்றத்துக்கு பதிலாக 2Q. மொத்த கொள்ளளவு என்னது, மொத்த கொள்ளளவு உங்களுக்கு தெரியும். கொள்ளளவுக்கான சமன்பாடு எப்படி, ஒரு கொள்ளளவிக்கான கொள்ளளவு வந்து C = 4πε0R அப்படி தானே. ஸோ இவர்கிட்ட கொள்ளளவு வரும் 4πε0R, இவர் 4πε0 தர 2R, 2R. மொத்தம் பார்த்தா இங்கே 4π, இங்கே 8, 8 12, 12πε0R. இதுதான் பொது அழுத்தம். இதை விகிதம் எடுத்தும் செய்யலாம், பெஸ்ட்டு ப்ராப்பராக பேசிட்டு இப்போ சரி. இப்போ எங்களை கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நவ் ஏல காணப்படக்கூடிய ஏற்றம், நவ் தற்பொழுது ஏயில் காணப்படக்கூடிய ஏற்றம். ஸோ தற்பொழுது ஏயில் காணப்படக்கூடிய ஏற்றம் என்ன வரும், தற்பொழுது ஏயில் காணப்படக்கூடிய ஏற்றம். இந்த இடத்துல தற்பொழுது ஏயில் காணப்படக்கூடிய ஏற்றம் என்ன வரும்னு சொன்னால், மறுபடியும் நீங்கள் ஏக்கு Q = CV போட்டால் Q = QA வரும். சிக்கு பதில் அவங்களுக்கு வரும் 4πε0R தர. இப்போ இந்த இடத்துல பொது அழுத்தம் இதாகிது 2Q × 12னா Q/6. 2Q × 12 போடும், வெட்டி போகும். 2Q × 12πε0R. ஸோ ஒரு சுருக்கி நீங்கள் 4 இங்கே 3 πε0R. அது 2Q/3 வரும். 2Q/3. ஆகவே 2Q/3ன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் மற்றவருக்கும் நீங்கள் பிக்கு Q = C போட்டு காணலாம். அதை விட லேஸ் எப்படி, இப்போ ஏல காணப்படக்கூடிய 2Q/3, இந்த ஏலம் பியிலும் ஆரம்பத்தில் மொத்தமாக இருந்துச்சு 2Q. இப்போ பியில் 2Q/3 இருக்குதுன்னு சொன்னால், ஏழு ஆரம்பத்தில் Q இருந்துச்சு, இப்போ 2Q/3 இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ குறைஞ்சிக்குது ஏல, Q/3 குறைஞ்சிக்குது. அந்த குறைஞ்சவர் எங்கே வைத்திக்கணும், பிக்கு வந்திக்கணும். இப்போ பியில் காணப்படக்கூடிய ஏற்றம் என்னது, QBன்னு சொல்கிறது. Qவோட 2Q/3 கூட்டினா சரி எவ்வளோ 3, 5Q/3 வரும். 5Q/3. ஸோ ரெண்டு பேரையும் கூட்டினா ஸோ 5Q சாரி கொஞ்சம் இருங்க. 2Q/3 Qவோட கூட்டினா 3, 3 2 5 தானே, சரி தானே. 5 2 7. சாரி இதில் 2Q/3 இல்லை, இப்போ பியில் எக்ஸ்ட்ராவாக போனது வந்து Q/3 தானே, அப்படி தானே. ஏல வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு Q, இப்போ 2Q/3 இருக்குது. அப்போ ஏலேருந்து பிக்கு எவ்வளோ பைத்திக்குது, Q/3 பைத்திக்குது. அப்போ நான் செட் பண்ணணும் Q/3 செட் பண்ணால் 3 4Q/3 சரி. ஸோ ரெண்டு பேரும் கூட்டினா 6Q/3, அதுக்கு பேர் தான் 2Q சரி. அல்லது நீங்கள் மறுபடியும் பிக்கு Q = C போட்டு காணலாம். இதுக்கு 4Q/3. இப்போ ஆன்சர் இருக்குதா, அப்போ தொடுத்த பின்னர் R. அப்போ RRI உடையதுன்னு சொன்னால் A என்ன படம் படி. அப்போ QAன்னு சொல்கிறது 2Q/3. 2Q/3ன்னு சொல்லணும். இதான் ஆன்சர். 4வது ஆன்சரு உங்களுக்கு போகலாம். 4வது ஆன்சரு போகலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லிவிடுவோம். அதாவது எக்ஸ்ட்ரா இல்லை ஆக்சுவலி. இப்போ இந்த ரெண்டு கோளங்கள் இணைக்க முன்பு, இந்த ரெண்டு கோளங்களையும் நாங்கள் இணைக்கிறதுக்கு முன்பு நீங்கள் தனித்தனியாக வந்து இந்த A, B என்ற ரெண்டு கோளங்களுடைய மின்னழுத்த சக்தி, அது இந்த ஏற்றங்களை தன் மீது தேக்கி வைத்துள்ள
தேக்கி வைப்பதற்கு அது கொண்டுள்ள மின்னழுத்த சக்தி. அதான் நாங்கள் சொல்கிறோம் half டைம்ஸ் QV, Q வர்க்கத்திங்கில் 2C, half C வர்க்கம் சமன்பாடு போடுறோம். ஸோ நீங்கள் தனித்தனி இணைக்க முன்பும் பிஃபோர் சமன்பாடு போட்டுறீங்க, 2 பேருக்கும் 2 கோலத்துக்கும் போட்டு கூட்டி எடுக்கிறீங்க. அதுமாதிரி ஆஃப்டர் ஏதாவது 3ல் ஏதாவது ஒரு சமன்பாடு எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஒப்சர்வேஷன் விளங்கும். இந்த இடத்துல இணைத்த புறவு தொகுதியிட மின்னழுத்த சக்தி என்ன செய்யுது? தொகுதியிட மின்னழுத்த சக்தி ட்ராப் ஆகுது. இந்த தொகுதியிட மின்னழுத்த சக்தி ட்ராப் ஆகுது. இப்படி தானே நீங்கள் இணைக்க முன்பு தனித்தனியாக போட்டு எழுதலாம். உங்களுக்கு இணைக்க முன்பு ஒரு தொகுதிக்கு மின்னழுத்த சக்தி ஒன்று வரும், அதே மாதிரி இணைத்த பிறகு தொகுதிக்கு மின்னழுத்த சக்தி ஒன்று வரும். அந்த மின்னழுத்த சக்தி ட்ராப் ஆகும். அங்கே ஏன் ட்ராப் ஆகுது? அந்த மின்னழுத்த சக்தி ஏன் ட்ராப் ஆகுது? நான் சொல்கிற விளங்கிச்சா உங்களுக்கு? சிலாக்கள் முழிப்பீங்க, என்ன மின்னழுத்த சக்தி இணைத்த பிறகு ட்ராப் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. வெயிட் எழுதி காட்டுவோம். அதாவது இப்போ நான் பிஃபோர் சமன்பாடுன்னு போட்டால் இணைக்க முன்பு, இப்போ இணைக்க முன்பு இப்படி படத்துக்கிறோமே, இணைக்க முன்பு இவரில் இந்த ஏற்றம் Q, இவரும் Q. இப்படி தான் இவர்கிட்ட கொள்ளலாம் 4πε0r, இவர் 4πε0 2r, அதாவது 8πε0r. அப்படி தானே? ஸோ இணைக்க முன்பு மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது ஏடையும் பீடையும் கூட்டுத்தொகை. அப்போ ஏடு என்ன வரும்? என்ன சமன்பாடு போடுவோம்? அதாவது என்ன Q வர்க்கத்திங்கில் 2C போடுவோம். போட்டு என்ன வரும்? இ டோட்டல்னு சொல்கிறது ஏக்கு போட்டால் Q வர்க்கத்திங்கில் 2 தர C, சிக்கு பதிலாக 2 தர 4πε0r. அதே மாதிரி பிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் Q வர்க்கத்திங்கில் 2C, இப்போ 2 தர சிக்கு பதிலாக 8πε0r. சுருக்கினா 8 16, 4 8, அப்போ 2 பிறகு 2 3, 3Q வர்க்கத்திங்கில் 16πε0r. இப்படி தானே வரும் பிஃபோர். அதுக்கு பிறகு ஆஃப்டர். நீங்கள் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் என்ன ஒரு மீ டோட்டல்? இப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் ஏல காணப்படக்கூடிய மின்னேற்றம் 2Q/3, இந்த இடத்துல 4Q/3. அப்படி தானே? ஸோ நீங்கள் Q வர்க்கத்திங்கில் 2C போட்டால் 4Q வர்க்கத்திங்கில் 9 வரும். வர்க்கப்படுத்தினா அவரை யாரை வர்க்கப்படுத்தினா? 2Q/3 வர்க்கப்படுத்தினா. அப்படி தானே? அவருடைய ஏற்றத்தில் வர்க்கத்திங்கில் 2C. ஸோ கீழ் 2 தர சிக்கு பதிலாக 4πε0r. அதே மாதிரி இவருக்கு நீங்கள் வர்க்கப்படுத்தினா 4 ஆகவே வரும் 16Q வர்க்கத்திங்கில் 9 கீழ் 2 தர 8πε0r. ஸோ இதை போது நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? சுருக்கினா 2 16 8 2, அப்போ 8 8 16 24 உங்களுக்கு வரும். 24Q வர்க்கத்தின் கீழ் 9 தர 16πε0r. இங்கே பாருங்களே, இந்த இடத்துல இருக்குது 3Q கீழ் 16πε0, இந்த இடத்துல இருக்குது 24 கீழ் 9. நாங்கள் 24 கீழ் 9ன்னு சொல்கிறது 3 விட சின்னதாக பெருசா? 27 கீழ் 9ன்னு சொல்கிறது 3, அப்போ 24 கீழ் 9ன்னு சொல்கிறது 3 விட சின்னது. அப்படி தானே? இந்த இடத்துல 16πε0 இங்கே மீக்குது, இங்கே மீக்குது. மேல் இருக்குது 3Q வர்க்கம், இங்கே இதுக்கு 24 கீழ் 9. 24 கீழ் 9 சின்னது 3 விட. ஆகவே ஆஃப்டர் சின்னது. ஸோ நான் கேட்குறேன், அவை அந்த சக்தி லொஸ்ட் எவ்வளோ? இந்த லொஸ் வரும் உங்களுக்கு 24 கீழ் 9லிருந்து 27 கீழ் 9 கழிச்சா 3 கீழ் 9. இப்படி தானே? 3 கீழ் 9னா உங்களுக்கு வரும் 3 கீழ் 9ண்டா 3 கீழ் 9னா 1 கீழ் 3 Q வர்க்கத்தின் கீழ் 48πε0r வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த சக்தி லொஸ் ஆகிக்குது. ஸோ இந்த மின்னழுத்த சக்தி லொஸ் எப்படி நடக்குது? சக்தி எப்படி லொஸ்ட் ஆகலாம்? சக்தி லொஸ் ஆகல. ஆக்சுவலி அந்த சக்தி யாரை கன்வெர்ட் ஆகிக்குதுன்னு சொன்னால் 2 பேரும் இணைச்ச போகிறோம் என்ன செய்யுது? அழுத்தம் கூடிய இடத்துலேருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு ப்ளஸ் ஏற்ற மூவ் பண்ணுது தானே? மறைமுகமாக இந்த இடத்துல அழுத்தம் குறைஞ்ச இடத்துலேருந்து கூடிய இடத்துக்கு இலத்திரன் மூவ் பண்ணுறோம். உண்மையில அதான் நடக்குது. நாங்கள் இதை ஒரு ஃபார்மலுக்கு செல்கிறோம். ஸோ அந்த ஏற்றம் மூவ் பண்ணக்கோல இந்த கம்பியில் தடைக்கு தானே? ஸோ ஏற்றம்னு சொல்கிறது மறைமுகமாக கரண்ட் உண்டு. ஸோ கரண்ட் ஒன்று தடையில் மூவ் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த தடையில் என்ன உருவாகும்? வெப்பம் பிறப்பிக்கப்படும். கரண்ட் ஒன்று தடையில் ஓடுதுன்னு சொன்னால் அந்த தடையில் வெப்பம் பிறப்பிக்கப்படும். ஸோ அதுக்கு நாங்கள் சொல்லுவாங்க ஜூலின் வெப்ப விளைவுன்னு சொல்லி. ஸோ அந்த வெப்ப சக்தி தான் இந்த இடத்துல அந்த ஈலொஸ்ன்னு சொல்கிறது.
அந்த வெப்பசக்தி அந்த வெப்பசக்தி அந்த வெப்பசக்தி சரிதானே, அந்த வெப்பசக்தி. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் நான் இப்படி ஒன்று கேள்விக்கிறேன். இப்போ இதே சினேரியோ நான் இப்போ இந்த இணைச்சிற கம்பிக்கு தானே, இணைக்கிற கம்பி அதிலே ஒரு 2 சீனை போட்டு கதைப்போம். இந்த கம்பி ஒன்றால் இணைச்சிறேன் எப்படி, அது சொல்லி இந்த கம்பியோட தடை ஆர், இப்படி கம்பி அந்த 2 கோலத்தையும் இணைக்கிற கம்பி. சரி, கம்பியோட தடை ஆர். அதுக்கு பிறகு நான் வந்து என்ன செய்கிறேன், முதலாவது சந்தர்ப்பத்தில் கம்பியோட தடையை பார்க்குறேன், ஆர் தடை. அதுக்கப்புறம் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ப்ராக்டிக்கலில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த 2 பேரும் இணைக்கிற அந்த கம்பியோட தடையை வந்து 2R ஆக்குறேன். அதாவது இப்போ 2R தடை உள்ள கம்பியோட போட்டிக்கிறேன். நான் இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம், அதே கோலங்கள் தான், அதே கோலங்கள். பட் இந்த இடத்துல வித்தியாசம் என்னென்னா, முதலாவது சந்தர்ப்பத்தில் R தடையுடைய கம்பியை போட்டேன், 2ஆவது சந்தர்ப்பத்தில் 2R தடையுள்ள கம்பியை போட்டேன். இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்ண்டா இந்த தடை கூட என்ன செய்யும், இப்போ இந்த இடத்துல அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து இந்த தான் அழுத்தம் கூட ஆரம்பத்தில், அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைஞ்சிடத்துக்கு நேரற்ற மூவ் பண்ணும் தானே, நேரற்ற மூவ் பண்ணும். ஸோ அந்த நேரற்ற மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிக்கும் யாருக்கு, இந்த 2R தடைக்கேண்டா அப்படி தானே, தடை கூட இலத்திரனுக்கு மூவ் பண்ண கஷ்டம், ஏற்றத்துக்கு மூவ் பண்ண கஷ்டம். இந்த 2R இந்த இடத்துல 2R தடை உள்ளது கம்பிக்குள்ளால் 2ஆவது சிச்சுவேஷனில் அதாவது அந்த ஏற்றம் வந்து மூவ் பண்ணுறது கஷ்டமாயிக்கும். ஆனால் சொல்ல வாரேன், சப்போஸ் உங்களுக்கு இந்த முதலாவது சந்தர்ப்பத்தில் வந்து அந்த தொகுதி சமநிலை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் ஒரு உதாரணமாக ஒரு 30 மினிட்ஸ் சமநிலைண்டா, இவரோட அழுத்தம் கூட, ஏழு அழுத்தம் கூட, பீடு அழுத்தம் குறவு, இப்போ சமநிலை அடையுதுண்டா. ஏலேருந்து பிக்கு ஏற்றம் பெய்த்து 2 பேரும் ஒரு பொது அழுத்தத்துக்கு வாரத்துக்கு எடுக்கிற நேரம் 30 மினிட்ஸுண்டா. நான் கேட்குறேன், இந்த 2ஆவது சிச்சுவேஷனில் டைம்னு சொல்கிறது எப்படி ஆகிக்கும், 30 நிமிஷம் ஆகிக்குமா, இல்லை 30 நிமிஷம் தான் பெருசு ஆகிக்கும். ஏன், இந்த இடத்துல தடை கூட, கம்பியோட தடை பெருசு. ஸோ கம்பியோட தடை பெருசுன்னு சொன்னால் ஏற்றம் மூவ் பண்ணால் கஷ்டம். ஸோ ஏற்றம் கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும், தடையெல்லாம் தாண்டி தான் போகணும். இந்த தடை கூட, ஸோ 30 மினிட்ஸை விட கூடுதலாகும். ஸோ அந்த விஷயம் விளக்கணும் உங்களுக்கு, அந்த விஷயம் விளக்கணும். ஸோ வேறொரு வித்தியாசமும் இல்லை இந்த இடத்துல. வித்தியாசம் இந்த 2 சினேரியோக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த ஏற்றங்கள் மூவ் பண்ணி தொகுதி சமநிலை அடைய எடுக்கிற நேரம் தடை கூடியவருக்கு கொஞ்சம் கூடுதலாக லேட் ஆகும், டைம் கூட எடுக்கும். ஸோ வேறொரு வித்தியாசமும் இல்லை. இந்த இடத்துல வந்து மின்னழுத்த சக்தி லொஸில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, இல்லை. 2 பேரில் மின்னழுத்த சக்தி லொஸ் ஒரே மாதிரி. ஏன் ஒரே மாதிரி, அவரை தீர்மானிக்கக்கூடிய ஆள் வந்து இவங்க 2 பேர் மட்டும்தானே, கோலங்கள்ட ஏற்றங்கள் மட்டும். அதாவது இந்த இடத்துல தான் சமன்பாடு போட்டோம் நாங்கள், அதை QR கத்திங்கில் 2C, அது கம்பியில் தங்கி இல்லை, அது தங்கிக்குது அந்த கோலத்தில் சேமிந்துள்ள ஏற்றம், அதே மாதிரி கோலத்தில் கொள்ளலாம், அவ்வளோதான். அது கம்பியில் தங்கி இல்லை. இந்த இடத்துல அந்த கம்பிகள்ட வகை எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம், அந்த கம்பிகளை மாற்றி கம்பியில் தடையை கூட்டி குறைச்சான்னு சொன்னால் எங்களுக்கு நடக்க போகிற ஒரே ஒரு மாற்றம் என்னது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றே நோட் பண்ணணும். சரி, அதாவது கம்பியோட தடையை மாற்ற போல அந்த சமநிலை அடைய எடுக்கிற நேரம் கூடி குறையும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். ரைட், அடுத்த கொஸ்டினுக்கு போவோம்.
1 மீட்டர், 2 மீட்டர், 4 மீட்டர், 8 மீட்டர் தூரத்தில் உள்ள Q ஏற்றம் வீதம் பெரிய எண்ணிக்கையான ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளது. சரி, அதாவது ஒரு பாயிண்ட் ஒன்றிக்கு தான் புள்ளி பின்னு சொல்லி அவரிலிருந்து எத்தனை மீட்டரில் 1 மீட்டர், அதே மாதிரி 2 மீட்டர், அதே மாதிரி 4 மீட்டர், அதே மாதிரி இங்கே 8 மீட்டர் தூரத்தில் புள்ளி ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருக்குதான். Q Q Q Q. ஸோ நிறைய வச்சுக்கொண்டே போகிறாங்க அப்படியே. இன்னும் அப்போ அடுத்து என்ன வரும்? 1 2 4 8ன்னு சொன்னால் அடுத்து 16 மீட்டரில், அதுக்கப்புறம் 32 மீட்டரில், அப்போ 64 மீட்டரில் இப்படியே போகுதான். ஸோ அதன் காரணமாக புள்ளி பியின் மின்புலச்சரிவு. ஸோ நாங்கள் எழுதுவோம், உங்களுக்கு தெரியும் மின்புலச்சரிவுன்னு சொன்னால் இந்த இடத்துல இபின்னு சொல்கிறது 1/4πε0 என்ன வரும்? QOR வர்க்கம் தானே. ஸோ இவரால் வரக்கூடியது Qன் கீழ் 1 வர்க்கம் ப்ளஸ் ரெண்டாவதால் வரக்கூடியது Qன் கீழ் 2 வர்க்கம். ஸோ 2 வர்க்கம். அடுத்த Qன் கீழ் 4 வர்க்கம். அடுத்த Qன் கீழ் 8 வர்க்கம். ஸோ அப்படியே போகுது, அப்படி தானே, அப்படியே போகுது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மின்புலச்சரிவு திசையும் பார்க்கலாம். எப்படி எந்த இடத்துல மின்புலச்சரிவு கேட்குறாங்களோ அந்த இடத்துல ஒரு சிறு நேரேற்றம் ஒன்று வச்சா அவர் அசைற திசை. ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு நேரேற்றம் வச்சா எல்லா தலையும் வரக்கூடியது விலத்தும். ஸோ எல்லாமே எட் ஆகுது, தான் எல்லாம் மெட் பண்ணிக்கிறேன். அப்படி தானே, எல்லா தலைமைக்குது இடப்பக்கம் தான். ஸோ நீங்கள் இதில் எல்லா ஒரு க்யூவை பொது எடுத்தா QOவை 4πε. ஸோ இது 1/1 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/64 இப்படி போகுது. நான் கேட்குறேன், இது எப்படியான தொடர்? இது எப்படியான தொடர்? ஒரு பெருக்கல் விருத்தி, அப்படி தானே. பெருக்கல் விருத்தின்னு தெரியும் தானே. அதாவது கன்செகட்டிவ் டேர்ம்ஸ்ட அடுத்தடுத்த உறுப்புக்கள்கிட்ட வந்து விகிதம் வந்து சமனாகிக்கணும். ஸோ நீங்கள் அதாவது இப்படி, அதாவது பெருக்கல் விருத்தின்டா செகண்ட் டேர்ம் ரெண்டாவது செகண்ட் டேர்மோ ஃபஸ்ட் டேர்ம் அந்த விகிதம் ஒரு மாறிலி, அது சிம்பிள் ஆர்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ என்ன இதில் 1/4 தான் ரெண்டாவது டேர்ம், முதலாவது டேர்ம் வந்து 1. ஸோ 1/4. அதே மாதிரி நீங்கள் 1/16 1/4 யோசிச்சா என்ன வரும்? 1/16 கீழ் 1/4. இதில் விதமும் 1/4 தான். அதே மாதிரி 1/64 1/16 யோசிச்சா இது ஓலவெல்லாம் படிச்சிருது. 1/64 கீழ் 1/16 இதில் விகிதமும் 1/4 தான். அப்போ இந்த இடத்துல இதுக்கு சொல்லுவாங்க வந்து பொது விகிதம்னு சொல்லி. ஸோ பொது விகிதம் 1/4 சிம்பிள் ஆர், கொமன் ரேஷியோ இங்கிலீஷில். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த டேர்ம்ஸ் வந்து எப்படி போகுது? அப்படியே முடிவிலி மட்டும் பேத்துக்கொண்டு அப்படி பேத்துக்கொண்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல ஒரு பெருக்கல் விருத்தி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பெருக்கல் விருத்தி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த பெருக்கல் விருத்தி அதாவது SNன்னு சொல்கிறது பெருக்கல் விருத்திட உறுப்புகளோட கூட்டுத்தொகைன்னு சொல்கிறது. நாங்கள் ஓலவல்லையும் பேசுகிறது அது என்னென்னு சொன்னால் முடிவிலி எண்ணிக்கையான, இப்படி போடுவோம், முடிவிலி எண்ணிக்கையான உறுப்புக்கள் இருக்குதுன்னு சொன்னால் டேர்ம்ஸ். அந்த பெருக்கல் விருத்திக்கான சமன்பாடு SNன்னு சொல்கிறது A/1 - R. இது உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறது பெட்டர் ஆக்சுவலி. பட் ஃபைனல் எக்ஸாமில் கேட்டேன்னு சொன்னால் தருவாங்க, தெரிஞ்சிக்கிறது பெட்டர். ஸோ A/1 - R. ஸோ அந்த அடிப்படையில் ஏன்னு சொல்கிறது முதலாம் உறுப்பு ஃபஸ்ட் டேர்ம், ஆர்ன்னு சொல்கிறது பொது விகிதம். ஸோ அந்த அடிப்படையில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது? இதில் இந்த செட்டில் பார்க்க போனான்னு சொன்னால் 1 மைனஸ் பொது விகிதம் என்னது? 1/4. ஸோ சுருக்கினா 1/3/4. ஸோ 4/3 வரும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுது 4/3 எல்லாத்தையும் கூட்டினா அப்படின்னா முடிவிலி மட்டும் போகுது. ஸோ அந்த அடிப்படையில் சுருக்கின என்ன வரும்? இதை சுருக்கின என்ன வரும்? QO4πε0 தர இந்த பொது வீதம் வந்து 4/3. ஸோ 4 கேன்சல் ஆகினா Qன் கீழ் 3πε0. ஸோ இதுதான் மின் புலச்சரிவு. ஸோ Qன் கீழ் 3πε0 சொன்ன எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சருக்கு போகலாம். சரிதானே? ரைட்.